அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். எனக்கு வெண்ணெய் சட்டியில் கைவிட்டு வெண்ணெய் திருடி தின்ற கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். காலண்டர் அட்டையில் இதே மாதிரி ஃபோட்டோ வந்துச்சுன்னா நான் பார்த்து அழகாக ரசிப்பேன். இந்த கிருஷ்ணர் எனக்கு எப்படி கிடைச்சா அப்படின்ற ஸ்டோரி தான் இப்போ சொல்ல போகிறேன். எங்கள் சித்தப்பா பையனுக்கு பர்த்டேக்காக கடைக்கு போய் கிஃப்ட் வாங்க போனேன். அப்போ பார்த்தா இந்த கிருஷ்ணர் பொம்மை இருந்தது. அப்போ இதை வாங்கிறதுக்கு தேவையான அமௌண்ட்டு என் கையில் இல்லை. இருந்தாலும் இந்த கிருஷ்ணர் பொம்மையை பார்த்தா கண்ணு பார்த்தா பொறுக்கலை. சரி, அமௌண்ட்டு எவ்வளோன்னு விசாரிக்கலான்னு விசாரித்தேன். அப்போ அந்த சிலை வாங்குகிற அளவுக்கு என் கையில் காசு இல்லை. அப்புறம் விலையை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலான்னு விலையை மட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வருஷம் கழித்து எங்கள் அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதே கடைக்கு போகிறேன். பார்த்தா அதே கிருஷ்ணர் பொம்மை வாங்கினா இந்த கிருஷ்ணர் பொம்மை தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன். அக்காவுக்கும் கிஃப்ட் பண்ணேன். அக்காவும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, நீ மேரேஜ் பண்ணிட்டு போகிறல்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்னேன். இல்லை, நீ என்னோடைய நாங்கள் நீ வச்சுக்கோன்னு என்கிட்ட கொடுத்துட்டேன். கடையில் வேலை செய்கிற லேடிக்கிட்ட கேட்டேன். இந்த சிலையை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த நேரம் எனக்கு வாங்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்ட்டு கேட்டேன். இது என்ன சேல்ஸா இல்லையான்னு கேட்டேன். இது 3 பீஸ் தான் வரும், அப்படியே தீந்துடும். இது உங்கள் லக்கு, இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க.